வணக்கம். இது மைசூர்லேருந்து புறப்பட்டு வயநாடு நோக்கி போயிட்டுருக்கேன். மாத்துங்கா தாண்டி வயநாடு காட்டுப்பகுதி. இது காட்டுப்பகுதினாலும் நிறைய பயணிகள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனக்கு இந்த வழியாக வரும்போது ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அதை குறித்து தான் பேசலாம் அப்படின்னு இருந்தேன். அந்த கேள்வி என்பது, ஏன் நமக்கு வனம் அவ்வளவு பிடித்திருக்கிறது? ஒரு இலக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்யக்கூடிய பகுதி என்பது வனம்தான். ஜெயமோகனுடைய காடு என்கிற நாவல், அது அவர் காட்டை குறித்து அவர் அளிக்கக்கூடிய அந்த ஒரு ரொம்ப ரொமான்டிக்கான அந்த வர்ணனைகளுக்காகவே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு படைப்பது. அதே மாதிரி வனம் குறித்து எழுதப்பட்ட லட்சுமி சரணகுமாரின் நாவல், வேறு பல படைப்புகளும் நினைவுக்கு வருகின்றன. பல சிறந்த கவிதைகள் நினைவுக்கு வருகின்றன. சங்க கவிதைகள் நினைவுக்கு வருகின்றன. எனக்கு அங்கிருந்து தான் இந்த கேள்வியை எழுப்ப தூண்டியது. ஏன் நமக்கு இந்த வனம் என்பது அவ்வளவு மனம் முழுக்க லயித்து ரம்மியமாக நம்மை மாற்றக்கூடிய, ஒரு புலகாங்கிதமடைய செய்யக்கூடிய ஒரு அனுபவமாக ஏன் காடு இருக்கிறது, ஏன் மனம் இருக்கிறது என்று யோசிக்கும் போது எனக்கு தோன்றக்கூடிய முதல் பதில் என்பது, நாம் வனத்தை எட்டி நின்று மட்டுமே பார்ப்பதிலே வனத்தை உருவத்தில் ஊடுருவி அறுத்து போகிறோம் என்று தோன்றுகிறது. நாம் எப்போதெல்லாம் வனத்தின் வழியாக செல்கிறோமோ, நாம் வனத்தின் பகுதியாகவும் ஆவதில்லை, வனத்தை தொலைவிலிருந்தும் பார்ப்பதில்லை. அப்போது வனத்தை ஊடுருவி செல்கிறோம். வனத்தை ஊடுருவி சொல்லும் போது மிகப்பெரிய ஒரு திகைப்பும் திகிலும் நமக்கு வருகிறது. இந்த அனுபவத்தை மிகச்சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு, ஏன் இது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு, நாம் வனம் எப்படி நம்முடைய இலக்கியத்தில் எந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்று யோசிக்க வேண்டும். ரொம்ப கற்பனாவாதம் சார்ந்து எழுதப்பட்ட படைப்புகளில் கூட இயற்கை தான் கொண்டாடப்பட்டது, மனம் அல்ல. அது நாம் பார்க்கக்கூடிய கிராமத்திலும் நகரங்களிலும் பார்க்கக்கூடிய இயற்கை சார்ந்த பகுதிகள். வனத்தை குறித்து மிக கொண்டாடி எழுதியவர்கள் அனைவருமே பெரும்பாலும் வனத்தை காதலுடனும் காமத்துடனும் ஒப்பிட்டிருக்கிறார்கள். அங்குதான் அதற்கான பதில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். காமம் என்றால் உடலை ஊடுருவி செல்வது, ஒரு ஊடலை எடுத்து செல்வது, அப்போது கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனத்திளைப்பு. மனத்தை ஊடுருவி செல்லும் போதும் நாம் கிட்டத்தட்ட அப்படியான அனுபவத்தை தான் அடைகிறோம் என்று நினைக்கிறேன். அதனால்தான் மனம் அவ்வளவு பெரிய ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் மனிதனுக்கு அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், எந்த வெளியை நாம் கடந்து செல்லும் போதும் ஊடுருவி செல்லும் போது அதை அனுபவிக்கிறோம். ஆனால் மனம் என்பது கூடுதலாக அந்த அனுபவத்தை தருகிறது. நன்றி, வணக்கம்.